Hello guys. Okay. Now almost 9:30 ஆயிடுச்சுடா. 9 o'clock plan பண்ணது, but some noise behind us. Some என்ன பண்றது, இன்னைக்கு இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு விதி. ஓகே ஃபைன். Okay, wait for a few minutes others to join. Okay, fine ra. See, just we are starting the session with a beautiful question. Okay, this is one of the previous year AIPMT question 2012. Just read the question and understand what they are given. Okay, so just read the question, how they are asking the question. Just read the question once. I will share the answer. Before that, I need to tell what is energy. We need to discuss the thing energy now. So kinetic energy remain constant. ஒரு charged particle வந்து பார்த்தோம் அப்படின்னா magnetic field தூக்கி போட்டோம்னா velocity remain constant. கரெக்டா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா இட் ஸ்பீட் ரிமைன் கான்ஸ்டன்ட். கரெக்டாக? அப்போ ஸ்பீட் ரிமைன் கான்ஸ்டன்ட்னா இட் ஹேஸ் அ கான்ஸ்டன்ட் கைனெட்டிக் எனர்ஜி. கரெக்டாக? இட் ஹேஸ் சம் கான்ஸ்டன்ட் கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ வாட் இஸ் த கைனெட்டிக் எனர்ஜி? ஹவ் வில் யூ கால்குலேட் த கைனெட்டிக் எனர்ஜி? தென் ஒரு கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்னடா? யூஸ் த ஃபார்முலா ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. இந்த கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம். தட்ஸ் வை ஐ எம் டிஸ்கசிங் திஸ் திங்ஸ். ஓகே, we know that the speed. Okay, we know that the speed என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். சரியா? ஸோ அதுலேருந்து கைனெட்டிக் எனர்ஜி ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் டிஸ்கஸ் தோஸ் திங்ஸ். ஸோ வெயிட். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, லிசன். ஸோ இப்போ நம்ம கைனெட்டிக் எனர்ஜி, ஏன்னா இங்கே எனர்ஜி டேர்ம்ஸ் எல்லாம் வந்துருக்கு இல்லையா? வாட் ஷுட் பி த எனர்ஜி ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் டு டிஸ்கிரைப் எ circle of same radius. So first of all I need to tell you how to calculate energy. Okay, so important points. சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஒரு இப்போ இங்கே புரோட்டான் எடுத்திருக்காங்கடா. சரியா? ஒரு புரோட்டான். சரியா? புரோட்டான் அப்படின்னா it has charge என்னடா? plus E. கரெக்டா? plus E, it has charge plus E, and இதோட mass பார்த்தோம் அப்படின்னா take it as mass of proton. Okay, mp. Okay, mass of proton b mp. It mean h1. This is a proton, right? கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். சரியா? ஐ நோ மாஸ் ஆஃப் புரோட்டான் எம்பின்னு வச்சுக்கோ. தென் தே ஆர் கிவிங் ஒன் மோர் சார்ஜ் பார்ட்டிகல். இட் இஸ் ஆல்ஃபா. ஓகே, ஆல்ஃபா பார்ட்டிகல் யூ நோ தட் ஹீலியம் இல்லையா? திஸ் இஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல், ரைட்? ஸோ இதோட சார்ஜ் பார்த்தோம் அப்படின்னா 2 + 2e. கரெக்டா? + 2e, and then mp அப்படின்றது என்னடா? mp, mass of the alpha particle become 4 times of mass of the proton. கரெக்டா? புரோட்டானை விட சரியா 4 மடங்கு அதிகமான மாஸ் ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த திங்ஸ் வந்து யூ நீட் டு நோ. சரியா? இதுக்கு கான்செப்ட்ஸ் அப்படின்லாம் கிடையாது. உனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் கம்பல்சரி. சரியா? என் புரோட்டான்னா என்ன, ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன, கெமிஸ்ட்ரிலேயே நிறைய படிச்சிருப்பேன், ஃபிசிக்ஸ்லேயும் மாடர்ன் ஃபிசிக்ஸில் 12th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பேன். சரியா? ஓகே, ஃபைன். லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் தி எனர்ஜி. ஓகே, ஃபைன். we know that mv by r which is equal to qb அப்படின்றத படிச்சிருப்போம். so from this radius of the இது எதுலயும் சொன்னா mv square by r which is equal to bvq. vv கட் ஆயிடுச்சு அப்படின்னா from this radius of the circular path என்னடா? what is my radius of the circular path is mv by qb அப்படின்றது தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ், அதாவது 1 hour before நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்டா? ஸோ இப்போ I need to know what is my kinetic energy. so kinetic energy which is equal to half mv square. கரெக்டா?
half mv square. இன்னொரு ரிலேஷன் நமக்கு தெரியும். என்ன ரிலேஷன் அப்படின்னா, we know that momentum which is equal to m into v. கரெக்டா? momentum which is equal to m into v. ஏன் சார் மொமெண்டத்தை இங்க இன்க்ளூட் பண்றீங்க அப்படின்னா, சில கொஸ்டின்ஸ்ல they will give momentum as a given dataவா உனக்கு இருக்கும். சரியா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேம் ரேடியஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேடியஸ் தான் இங்க இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ இப்போ ஆனால் சில கொஸ்டின்ல மொமெண்டம் சேமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்போ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் எனர்ஜி அண்ட் மொமெண்டம்? What is the relation between energy and momentum? We know kinetic energy will be equal to p square divided by 2m. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா? இந்த விஷயம் தெரியும். So momentum which is equal to m into v. கரெக்டா? Momentum which is equal to mass into velocity. From this p which is equal to, we can write qb into radius of the circular path. We can write like this. Okay, we can write like this. கரெக்டா? We can write like this, right? எப்படி எழுதிருக்கேன்னு தெரியுதா? ஸோ இந்த ஃபார்முலா எடுத்துக்கோ. இந்த ஃபார்முலால m into v, mass into velocity, which is equal to b into q into r. சரியா? This r be capital R. I am taking it as the radius of the circular path of the charged particle in a uniform magnetic field. கரெக்டா? ஸோ இப்போ இதுல கவனிடா. ஸோ இப்போ p which is equal to, I can write root of 2m into kinetic energy k. கரெக்டா? p which is equal to root of 2m into kinetic energy root. Okay. So அப்ப கவனி. So அப்ப p which is equal to, I can write root of 2m into k which is equal to q into b into r. So அப்ப r which is equal to root of 2m into k whole divided by qb. Make note of this relation. Relation between radius of the circular path and the kinetic energy of the particle. Kinetic energy of the charged particle. This is very interesting relation. சிம்பிள் ரிலேஷன். ஓகேவா? ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஃபார்முலாஸ் வச்சு நம்ம ஜஸ்ட் நம்ம சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் தான். சரியா? மற்றபடி இதுல பெரிய விஷயம் எதுவும் நம்ம பெரிய கான்செப்ட்ஸ் எல்லாம் கொண்டாடுனா சொல்லுங்கலாம் கிடையாது. ஏற்கனவே உள்ள எக்ஸிஸ்டிங் மேட்டர்ஸ். ஓகே, எக்ஸிஸ்டிங் இருக்கிற விஷயங்களை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணி ஒவ்வொரு ஃபார்முலாஸ் கொண்டு வந்திருக்கோம். சரியா? ஸோ அப்போ வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் பாத் அப்படின்னு கேட்டா, யூ நோ mv divided by qb. சரியா? ஒன் மோர் ஃபார்முலா இஸ் root of 2m into k divided by qb. சரியா? Okay, fine. Okay, this is one formula. Okay, fine. Radius kum momentum kum ulla relation this is. Momentum kum radius kum ulla relation this. Okay. So romba easy na or idea da. Okay, idea romba simple ra. Okay, fine. Now ipo in the problem solve panna porom. So how to solve this problem? What they are given in this problem? Which color I need to use? Blue color. Okay, fine. So here they are giving proton carrying a they are giving the kinetic energy which is equal to 1 million electron volt. இதை நீ சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஃபர்ஸ்ட் சார் எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு, நான் ஜூலுக்கு நான் மாத்தணும். சரி கவனி. ஸோ கைனடிக் எனர்ஜி இப்போ எலக்ட்ரான்ஸ் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு இருக்கு, அதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும், ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க. சில பேர் யோசிப்பீங்கடா. ஸோ ஆனால் யோசிக்காது. கவனி, ஆப்ஷன்ஸ் இல்லைப்பா, எல்லாமே மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்லாம் இருக்கு. அப்போ ரெண்டு கைனடிக் எனர்ஜி யூனிட் வந்து சேம். ஸோ நீ என்ன பண்ணக்கூடாது, டப்புன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா 1 into 10 to the power of +6 into எலக்ட்ரான் வோல்ட்டை வந்து பார்த்தோம்னா 1.6 into 10 to the power of -19 ஜூல் அப்படி மாற்றினா your calculation will be very complicated. Okay. இந்த கிளாஸ் இன்னும் ஒரு 2 daysல I will complete it. Okay, this class are the magnetic effects of current. I will complete within 2 days. Okay, don't worry, we will complete. கண்டிப்பா சிலபஸ் முடிச்சிடுவோம்டா. சரியா? மே எண்ட்ல மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சரியா? don't worry about it. Okay, fine. So let's move on to the next part. Next data given in the question. So circular path, they are giving the radius br. சரியா? They are giving the radius br in a uniform magnetic field. What should be the energy of? So this is the energy of proton. I need to find what is the energy of alpha particle to describe the circle of same radius for alpha particle சரி proton சரி ரெண்டுத்துக்கும் radius same. கரெக்டா? this is a given data. சரியா? radius same. அவ்வளவுதான்டா, டேட்டா டைரக்டா கொடுத்துட்டான். சரியா? அப்ப r which is equal to r of proton which is equal to what? root of 2 into mass of proton into k of proton. Okay, whole divided by q of proton, charge of proton. Charge of proton என்னடா? E. கரெக்டா? charge of proton be E. Magnetic field remains same, uniform magnetic field. சரியா? ரெண்டுமே same magnetic field தான் மூவ் ஆகுது. This is radius of the alpha particle which is equal to root of
2 into mass of alpha particle into energy of alpha particle divided by 4e into b. அவ்வளவுதான்டா. சரி, எவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு. சரி, ஆன்சர்லாம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரியா? So someone told 0.5 electron milli electron volt. I don't know correct answer என்னன்னு தெரியல. எல்லாருக்கும் காமனா என்ன ஆன்சர் வருதோ I accept it. Tell me what is answer. So now equate this. These two are equal. Radius of the proton and radius traced by the alpha particle both are same. Just equate these two. இது ரெண்டு cancel ஆயிரும். சரி, அது மாதிரி √2 mass sorry √2 எல்லாம் கேன்சல் ஆயிரும். சரியா, ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்றது மட்டும் செக் பண்ணுங்கடா. சரியா? ஸோ என்ன வரும் அப்படின்னா m mass of proton into kp which is equal to 2 into 4 times of. சரியா, செக் करो. சரி, எல்லாரும் காமனா என்ன ஆன்சர் வருதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ண என்ன வருதுன்னு பாரு. ஸோ ஐ ஜஸ்ட் erase this. ஓகே, ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் உங்களுக்கு நான் இதை ஹோம் அசைன்மெண்ட் தரேன். கான்செப்ட்ஸ் இவ்வளோதான். இதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறதுல மேக்ஸ் நீங்கள் தான் சால்வ் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ண அவ்வளோதான். √2 mass of proton into kp whole divided by e into b which is equal to √2 m mass of alpha into k of alpha whole divided by 4eb. சரி, eb கட் हो गया, √2 கட். ஸோ 2 கட். ஸோ ரிமைனிங் உள்ளது என்னடா இருக்கு? mass of proton into energy of proton b1 which is equal to what is my mass of alpha particle is 4 times of mp into k. சரியா? ஸோ mp cancel. அப்போ k which is equal to 1/4. So sorry this is 2 டா. சரியா, ரூட்ல இருந்து வெளில எடுக்கும்போது 2mp into வரும். சரியா, அப்போ 1/2 வரும் இங்க. சரியா, ரூட்ல இருந்து வெளில எடுக்கும்போது 1/2 which is equal to 0.5 million electron volt. That's all. Okay, yes, 0.5 million electron volt. That's all. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா கவனி, இனி இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாதரா. சரியா, சில பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா சார் ரூட் கேன்சல் ஆயிருமே சார் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். சரி, கவனி, இது எப்படி எழுதலாம்னா √2 into √(mp) into √(kp)ன்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் எப்படி எழுதலாம்? √2. சரியா, அதே மாதிரி √m into alpha and √k alpha. அப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீ கேல்குலேஷன் மாற்றிப்போ. சரியா? ஸோ கேர்ஃபுல்லாக அதை மட்டும் ஹேண்டில் பண்ணு. ஓகே, ஃபைன். So next move on to the part number 4 of magnetic effects of current, that is called Lorentz force. சரியா, Lorentz force நம்ம படிச்சிருப்போம். magnetic force is a Lorentz force sir அப்படின்ற அளவுக்கு நம்ம சிலபஸ்ல அப்படி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ magnetic force is a Lorentz force அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். So listen, Lorentz force அப்படின்னா which is a combination of electric and magnetic force. ஓகேவா? So in an electromagnetic field, okay, in an electromagnetic field which is nothing but electric field இருக்கும், at the same time magnetic field இருக்கும். சரியா, in an electromagnetic field a charge experience both electric force and magnetic force. That is the Lorentz force. Okay, so the resultant of both the electric and magnetic force is called the Lorentz force. சரி, இத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணு. சரியா, Lorentz force not only the magnetic force, it is also included the electric force. Okay, so fine. So we know that இப்போ ஒரு ரெண்டு ஃபீல்ட் இருக்குடா. சரியா, here கவனி, this is now I consider only the electric field. Okay, this is only electric field. இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளை வச்சோம் அப்படின்னா ஃபீல்டு டைரக்ஷன்ல we know that F which is equal to Q into E. ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா? ஃபீல்டு எந்த டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ அப்படி இருக்க அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ ஒரு சார்ஜ் பார்ட்டிகல், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் வச்சு அப்படின்னா it will be moving along the direction of field. Okay, this is one of the point. Okay, this is one point. Second point is when a charged particle moving in a uniform magnetic field, a uniform magnetic field, it experience when the velocity is moving perpendicular to the magnetic field, it will experience as a force, that is called magnetic force. We know that magnetic force which is equal to Q into V vector plus B vector. இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுக்குள்ள ரிசல்டன் the net force. சரியா, net force is called Lorentz force. சரியா, net force is called Lorentz force. Fine, அப்ப F vector which is equal, which is இதுவும் vector, forceங்கிறது vector quantity. அப்ப vector sum, I am adding these two forces. This is a vector sum.
the vector sum of electric and magnetic force, that is called Lorentz force. Okay, so அப்ப நான் just substitute பண்ணி I am obtaining a relation. This is a relation for the Lorentz force. Lorentz force, make note of this. This is a Lorentz force. Okay, so next we have discussing few cases la கொஞ்சம் lengthy தான் போகும் சரியா. ஸோ அதை கவனிங்கடா சரியா. சில விஷயங்கள் இது ஏன் சார் ரொம்ப இம்பார்ட்டன்டா அப்படின்னா, எஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஏன் அப்படின்னா, பாத் ட்ரேஸ்டு பை த சார்ஜ்டு பார்ட்டிகல் அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் சரியா. வாட் இஸ் த பாத் ட்ரேஸ்டு பை த பார்ட்டிகல் when the charged particle moving in both magnetic and electric field when the field are aligned in this some direction. So like electric and magnetic field are aligned in the parallel align ஆயிருக்கு. அப்போ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் வந்து அதுல மூவ் ஆனிச்சு அப்படின்னா what is the path அப்படின்றது தான் கொஸ்டின் சரியா. So path of the charge is straight line. This is my final result. Okay, path of the charge is straight line because why அப்படின்றத நம்ம இந்த கேசஸ்ல பார்க்க போறோம் சரியா. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, நான் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டையும் பேரலா ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் சரியா. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் பேரலல். திஸ் லெக்சர் கம்ப்ளீட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லாவே கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு கான்செப்ட்ஸ்லயும் ஒவ்வொரு 1 மார்க்ஸ் உண்டு சரியா. 1 மார்க்ல உங்களுக்கு 4 மார்க் தானே. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த பாத்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாத்து டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னா யூ நீட் டு நோ சம் கான்செப்ட்ஸ். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரியா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல we are going to see both electric and magnetic field are parallel. Okay, parallel. And one more condition, அதுல one of the case என்ன அப்படின்னா, I'm placing a charge q which is at rest. சரியா. first condition is I'm placing a positive charge. Let us take a positive charge. Okay, in the positive charge la the charge remain rest. Okay, rest condition la irukku. Appo what about the what about the force? சரியா, என்னென்ன force in act ஆகுது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காது. ஓகேவா, ரெஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா ஃபீல்டு எந்த டிஃப்ளெக்ஷனுமே நடக்காது. அதை நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துப்போம், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் படிக்கும் போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வில் பி 0. சரி, வாட் அபவுட் த electric force? Yes, there will be electric force acting on the charged particle which is in the direction of field. Okay, so which is in the direction of field. Okay, so அப்ப field in the direction ல இருக்குன்னா I cap கரெக்டா. field வந்து positive x direction ல இருக்கு. அதான் இங்க எழுதிருப்பேன் f vector f force, electric force which is equal to q into e vector, and then acceleration will be equal to, இங்க arrow போட்டிருந்தேன் அப்படின்னா, இங்க arrow போட்டிருக்கேன் இல்லையா, so அப்ப இது எழுத தேவையில்லை. ஓகே, வெக்டர் போட்டிருந்தேன் அப்படின்னா I don't need to write this. ஓகே, சப்போஸ் நான் மேக்னிடியூட் மட்டும் எழுதியிருந்தேன் a which is equal to qe by m அப்படின்னு எழுதியிருந்தேன்னா, this is the magnitude. What is the direction? Along positive x direction. சரியா, positive x direction. That's all. சரியா. So qe by m, this is the acceleration of the particle. Correct ada? This is the acceleration of the particle. Okay, fine. Now listen. So this field is a constant, mass is a constant, q is also constant. Up acceleration remain constant. What about this? Up acceleration, constant acceleration. So we can apply constant acceleration அப்படினால we can apply the equations of motion. சரியா, v which is equal to u plus at. Correct? So அப்ப v vector which is equal to u vector plus a vector into time. Okay, fine. So initial speed will be 0. Yes, initially it is in rest. So initial speed will be 0. What is my acceleration? Is qe by m into t. So now listen, v is proportional to t. Other time increases, velocity also increases. கரெக்டா. அப்ப இனிஷியலா அதோட ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா இருக்கும்னா போக போக இட் ஸ்பீட் இன்க்ரீசஸ். சரியா, it traces a path. It traces a path, a straight line path. Okay, it is moving in the straight line only along the direction of electric field ல மட்டும் தான் மூவ் ஆகும். அப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பீட் get increases. சரியா, ஸ்பீட் get increases. This is the point. This is a very important point. சரியா, very important. இந்த மேக்னெட்டிக் இந்த ஃபீல்ட்ல இப்ப இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல் இருக்குல்ல, இது ரெஸ்ட்ல இருக்கும்போது ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால டிஃப்ளெக்ட் ஆகும். சரியா, இந்த டைரக்ஷன் ஃபீல்ட்ல there will be a force. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா its speed get increases. Okay, fine. So next condition, case number 2. Now the charge is moving with the velocity v0. Now the charge is moving with the velocity v0. Okay, so condition என்ன கவனி, condition is b vector and e vector.
Okay, b vector and e vector are parallel. B vector and e vector are parallel. இதான் கண்டிஷன் சரியா? ஸோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு சார் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது சார். அப்போ வாட் அபவுட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா டிஃப்ளெக்ட் ஆகாதா? இப்போ ரெஸ்ட்ல இல்லையே மோஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு டவுட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா கவனி, ஸ்பீடும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ என்ன மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 0 தான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணு சரியா? எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது? இதே டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா என்னடா ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சில பேர் டவுட் வரும். ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டும் வெலாசிட்டியும் சேம் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன். ஓகே, தெர் இஸ் நோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் 0. ஓகே, ஃபைனஸ். Next thing is the charge is moving with the velocity, initial velocity. It has some initial velocity v0 in the direction of electric field and magnetic field. சரியா? அப்ப கண்டிப்பா இதுலயுமே field 0 டா. சாரி, magnetic force 0. ஏன் தெரியுதா? magnetic force ஏன் 0? v0 is parallel to b vector. கரெக்டா? Speed is parallel to, velocity is parallel to b vector. Angle between v vector and b vector is 0. Is 0. Okay, fine, that's all. So magnetic force 0. So what about the electric force? What about the electric force? Yes, there is an electric force. Correct? There is a electric force QE0 A, which is equal to QE by M along x direction. சரியா? Along x direction. Force in the direction of unbalanced force, that's a direction there will be an acceleration. So V, which is equal to U plus AT. Correct? V, which is equal to U plus AT. Yeah, இது யூஸ் பண்ற அப்படின்னா கவனி, E is a constant, M is a constant, Q is a constant acceleration. So I can use equations of motion. அப்ப V is equal to U plus AT. சரியா? அப்ப U என்னடா? Initial velocity V0, A ங்கிறது QE by M into T. சரியா? In this case also V is proportional to T. சரியா? As time increases, the initial speed get increases gradually. Okay, increases linearly. Okay, இப்போ linear தான் increase ஆகும். சரியா? ஏன்? V is proportional to 2 power 1 தான். சரி, அப்ப linearly it has some initial speed. அப்ப graph பார்த்தோம் அப்படின்னா this is a graph. ஓகேவா? It has some initial speed v0. Here V is proportional to T. This is time and this is the velocity. So velocity time graph this. So இதுக்கு previous உள்ள கேஸ்க்கு graph வரைஞ்சோம் அப்படின்னா கவனி, this is from the origin. So initially at rest. So here V is proportional to T. So this is V and this is T. Time increase ஆக speed linear increase ஆகும். Okay, straight line. So path is a straight line path. That's all. Okay, so next thing பாருங்கடா, next thing is a spiral path, but the path is something different. The pitch is variable pitch spiral path. Okay, a spiral path with a variable pitch. So pitch அப்படின்றது என்ன அப்படின்றது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். கரெக்டா? pitch அப்படின்றது என்ன அப்படின்றது உங்க லாஸ்ட் கிளாஸ்ல தெரியும். தெரியாதவங்க கண்டிப்பா லாஸ்ட் லெக்சர் பார்த்திருக்க மாட்டீங்க. So அந்த லாஸ்ட் லெக்சரை போயிட்டு பாத்துருங்கப்பா. So Fm, which is equal to QV0 sin QV0 B into sin 90 degree. Okay, how I say 90 degree? So the charge is moving perpendicular to the field as well as perpendicular to the electric field. Okay, so இப்ப கவனிங்க, அப்ப கண்டிப்பா magnetic field இருக்கும். கரெக்டா? சரி, கண்டிப்பா magnetic force, I'm sorry, கண்டிப்பா magnetic force இருக்கும்டா. For magnetic force will be equal to QV0B, which is along. What is the direction? What is the direction? Look at the direction. I am taking the direction is minus that direction. ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்? டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூஸ் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பி டைரக்ஷன் சரியா? அதாவது வெலாசிட்டி டைரக்ஷனை உன்னோட ரைட் ஹேண்டை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கோ. பி வெக்டர் டைரக்ஷன் சரியா? ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பி வெக்டர் டைரக்ஷன் கேர்ள் பண்ண அப்படின்னா யுவர் ஃபீல்ட், யுவர் தம்ப் இண்டிகேட்ஸ் யுவர் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேவா? ஓகே, ஃபைன். Okay, next what about the electric force? Yes, there is an electric force. Okay, there is an electric force which is Q into E, which is along the direction of field. Okay, which is along the direction of electric field. Okay, so அப்ப along x direction. சரியா? அப்ப ஒரு force எப்படி இருக்குன்னா minus that directionல இருக்குடா, இன்னொரு force x direction. அப்ப resultant கண்டிப்பா இந்த directionல இருக்கும். Okay, so resultant பத்தி நம்ம இப்ப பேச போறது இல்ல. இப்ப நம்ம we are going to discussing about the path traced by the particle. கரெக்ட்டா? அதான் நமக்கு இம்பார்ட்டன்டான thing. Okay, ரொம்ப important thing அதான். Okay, fine, listen. Now this acceleration, so now the acceleration is also constant acceleration. We can use this acceleration to find the velocity of the particle. Initially it velocity ஏன் இங்க 0 போட்டிருக்கேன் தெரியுமா? Why? இப்போ இது ஃபுல்லாவே நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பத்தி வரலடா, ஃபுல்லா டிஸ்கசிங் அபவுட் தி எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இங்க 0 போட்டுருங்க சார். இனிஷியல் வெலாசிட்டி தான் சார் கொடுத்துருக்கேனே அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா கவனி, என்னோட டைரக்ஷன் சரியா? திஸ் இஸ் a one dimensional equation. கரெக்டா? one dimensional equation தான். ஸோ எனக்கு ஆக்சிலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன்ல தேவை. அப்ப வாட் இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன் என்ன அப்படின்றது என்னடா? இனிஷியல் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இஸ் 0. கரெக்டா?
Initial velocity along x direction is 0 because the velocity is only along the y direction. Correct? Only along the y direction. Up z x direction x direction there is no velocity, so its initial velocity be 0. So into qe by m into t. Here also e, q and m all are constant, but here also v is proportional to t. As time increases, the speed will also increases. Okay, so இது different case. இங்க இதுக்கு previous caseல பார்த்தோம் அப்படின்னா same condition. As time increases, speed get increases. Correctா? As time increases, speed get increases. But இதுக்கு previous caseல magnetic force இருக்காது. But here there is a magnetic force. Correctா? Here there is a magnetic force. அப்ப magnetic force இருக்கு அப்படின்னா there will be a circular loop. Correctா? Magnetic force இருக்கு அப்படின்னா there will be a circular motion, uniform circular motion be there. Okay வா? Circular motion be there. அது circular motion எப்படி இருக்கும்னா this was a circular motion. சரியா? எந்த பிளேன்ல இருக்கும் அப்படின்னா the YZ பிளேன்ல இருக்கு இல்லையா? The YZ பிளேன் இருக்கு இல்லையா? So இதுல அந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட்டா தெரியும். Okay, so circular motionல இருக்கும். At the same time the velocity along x direction. சரியா? This is a velocity along x direction. Initial velocity is 0, but due to the field, due to the electric field, there is a velocity along x direction. Its value is qe by m into t. சரியா? So here time increases, the velocity is get increases. This is not a constant velocity. நம்ம spiral pathல போன தடவை டிஸ்கஸ் பண்ணப்ப v cos theta component அப்படின்றது horizontal direction. This is a constant value. So that the constant pitch நமக்கு கிடைச்சது helical pathல constant pitch கிடைச்சது. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா டைம் பொறுத்து இந்த velocity get vary ஆயிட்டே இருக்கும். சரியா? டைம் பொறுத்து it will get varies. Okay, so that சரியா? அதனால speed increase ஆயிட்டே இருக்கிறதுனால initial pitch எவ்வளவு இருக்கும்? Some values be p1, I don't know. சரியா? அடுத்த pitch பார்த்தோம் அப்படின்னா it will get increases. It will get increases. சரியா? அடுத்த டைமுக்கு it get changes. Okay, so that the path, what is the path traced by the charged particle அப்படின்னு கேட்டா spiral path. You know that it definitely will be a spiral path with variable pitch. இதெல்லாம் டைரக்ட் 1 மார்க்கா கேட்பாங்கடா. சரியா? சரி, இப்ப இந்த விஷயம் உனக்கு நான் இப்ப நடத்ததே எனக்கு தெரிஞ்சு இனஃப். கரெக்டா? இதுக்கப்புறம் நீ தனியா உட்காந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுமா அப்படின்னா மனப்பாடம் பண்ணுமா எதுவுமே தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ஓகே, ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் எஸ். இப்போ நம்ம ஃபீல்டு டைரக்ஷன்ல அலைன் பண்ணோம், ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா அதை சார்ஜை மூவ் பண்ணி விட்டோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சம் ஆங்கிள், சரியா? ஃபீல்டுக்கு சம் ஆங்கிள் நான் அந்த சார்ஜை வந்து மூவ் பண்ணி விடுறேன். சரியா? சம் வெலாசிட்டி v0 அப்படின்ற வெலாசிட்டி, சம் ஆங்கிள் தீட்டா அப்படின்ற ஆங்கிள். சரியா? ஃபீல்டோட எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னா தீட்டா அப்படின்ற ஆங்கிள், வெலாசிட்டி வெக்டர் மேக்கிங் தீட்டா ஆங்கிள் வித் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோடையும் சேம் ஆங்கிள் தான் மேக் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, வாட் அபவுட் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் வாட் அபவுட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்றதான் பார்க்க போறோம். சரியா? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னடா? இந்த v0 காம்போனன்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா வெர்டிகல் காம்போனன்ட் v0 sin theta, ஹரிசாண்டல் காம்போனன்ட் v0 cos theta. So that the magnetic force is qv sin theta into b. Correcta? Because v sin theta is perpendicular to b vector. Correcta? Right? Fine. So perpendicular to கவனிங்கடா, இது ரெண்டு கன்ஃபியூஸ் ஆயிக்காத. சரியா? So v sin theta is a speed. Okay, fine. So here 0 degree போட்டுருக்கேன். This is a 90 degree. Okay, I made a mistake. I'm sorry. This is 90 degree. Okay, fine. Sin 90 it will become 1. Okay, sin 90 because v sin theta and b vector are perpendicular to each other. So the sin 90 then only it will become 1. Okay, so அப்ப fm which is equal to qvb sin theta. சரியா சார்? நிறைய பேர் டவுட் வரும் சார், இங்கே ஒரு சைன் இங்கே ஒரு சைன், என்ன சார் குழப்பறீங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிக்காது. கவனி, என்னோட ஃபார்முலா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா BQV into sin theta தான் என்னோட ஃபார்முலா. தீட்டா அப்படின்றது ஆங்கிள் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். கரெக்டா? ஸோ இங்கே என்னோட ஸ்பீடு பார்த்தோம்னா ஸ்பீட் இஸ் v sin theta. சரியா? ஸ்பீட் இஸ் v sin theta. ஓகே, ஸோ அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் b. ஓகே, அப்போ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் v sin theta and b is 90 degree. அதான் அங்கே பண்ணியிருக்கேன். ஓகேவா?
ஓகே இல்ல அப்படின்னா லாஸ்ட் வீடியோல லாஸ்ட் கிளாஸ்ல நான் எப்படி டிஸ்கஸ் பண்ணிருப்பேன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் சரியா. அதை ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே ஃபைன். ஸோ QVB sin theta along minus z direction. How to find the direction? Use right hand screw rule. சரியா, ரைட் அண்ட் ஸ்க்ரூ ரூல் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோ. நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். ரைட் அண்ட் ஸ்க்ரூ ரூல் வில் கம் அகெயின் அண்ட் அகெயின் இன் யுவர் சாப்டர்ஸ். ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் கிராஸ் ப்ராடக்ட் பார்க்குறியோ அங்கெல்லாம் ரைட் அண்ட் ஸ்க்ரூ ரூல் வந்துரும்டா. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், வாட் அபவுட் think about the electric force. F which is equal to Q into E. It has some initial velocity, right? ப்ரீவியஸ் கேஸ்ல பார்த்திருப்போம் இனிஷியல் வெலாசிட்டி இருந்திருக்காது. ஆனா இந்த கேஸ்ல பாரு, இட் ஹேஸ் சம் இனிஷியல் வெலாசிட்டி V நாட் காஸ் தீட்டா. கரெக்டா? ப்ரீவியஸ் கேஸ்ல வந்து இனிஷியல் வெலாசிட்டி இருக்காதுடா. இந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா there is an initial velocity along x direction. கரெக்டா? along x direction. Okay, so along x direction its velocity is V naught cos theta. Okay, so now what about the force which is equal to Q into E? Correct? Force which is equal to, the charge is Q, it has some mass M, then the force on the charge is QE along x direction. சரியா? along x direction. Okay, அப்ப what about the acceleration which is equal to QE by M? இந்த ஃபார்முலா acceleration சொல்லிட்டு இருக்கேன், எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும்ல? force which is equal to M into A. கரெக்டா? according to Newton's second law of motion. So now substitute M into A, the M இங்க divideல போயிரும். சரியா? M என்றது divideல போயிரும். M ங்கிறது mass of the charged particle. Okay, so now substitute V which is equal to U plus AT, because this is the constant acceleration, so we can use this equation. Now substitute V naught cos theta. கவனி, magnetic force க்கு மட்டும் தான் vertical component இருக்கும்டா. சரியா? magnetic field க்கு மட்டும் தான், yes, magnetic force க்கு மட்டும் தான் vertical component will help. சரியா? electric field நீ இப்ப அந்த ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா நீ எப்படி மூவ் பண்ணாலும் there will not no effect. Okay, there is no effect in the acceleration along the field direction. சரியா? Okay, welcome. I don't know your name, but your name is Doctorian. Okay, fine. So let's listen. V which is equal to U plus 80. Now substitute U which is equal to V naught cos theta. Correct? U which is equal to V naught cos theta. Yes, exactly. This is for Neet channel. Particular of physics. Okay, so let's listen, guys. So what is the initial speed which is along x direction? Gavani, this is a one-dimensional equation. மறுபடியும் சொல்றேன், this is a one-dimensional equation. So இத ஒரு directionல மட்டும் தான் உன்னால இத calculate பண்ண முடியும். இப்போ நான் calculate பண்றேன் along x direction because my acceleration is along x direction. Correct? அப்போ what about the velocity along x direction? அதான் find out பண்ண. This is Vx and this is Ux. Initial velocity along x direction, acceleration along x direction. அப்போ Vx is V along x direction x. What is my initial velocity along x direction? Become V naught sin cos theta. கவனி, x direction y direction அதுக்காக தான் இந்த கார்னர்ல இந்த டயகிராம் போட்டிருக்கேன் பாரு. Understand this. சரியா? கார்னர்ல இந்த டயகிராம் போட்டிருக்கீங்க இல்லையா? This is the x direction, அப்பர் இது y direction, this is the direction. Okay, fine. So V naught cos theta plus QE by M into T. Okay, here also V is proportional to T. As time increases, velocity also increases. So all the இப்ப நம்ம பார்த்த எல்லா கேஸ்லயுமே ரெண்டு ஃபீல்ட்ல பெர்பெண்டிகுலரா இருக்குடா. பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப what about the speed அப்படின்னு கேட்டா அப்படின்னா, speed always increases with time. கரெக்டா? இந்த 4 கேஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல தெரிஞ்ச ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन தான், ஸ்பீட் என்ன ஆகுது அப்படின்னு क्वेश्चन கேட்டா, speed will remain constant, increases, speed get increases. Okay, now listen. So path, சரியா, path டிஸ்கஸ் பண்ணோம்னா கவனி, டைமுக்கு டைம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச பாத் தான் ஸ்பைரல் பாத் வித் வேரியபிள் பிச். தட்ஸ் ஆல். சரியா? ஸ்பைரல் பாத் வித் வேரியபிள் pitch. அப்போ what is the radius of the helix? helix radius இருக்குல்ல, as usual same radius. ஓகேவா? சேம் ரேடியஸ் வந்து அதுல எந்த ஒரு மாற்றமே இருக்காது. ஹெலிக்கல் பாத்துல நம்ம வந்து பார்த்திருப்போம் ரேடியஸ் ஆஃப் தி, இதுக்கு ப்ரீவியஸ் லெக்சர். ஓகே, கரெக்டா இல்லையாடா? இதுக்கு ப்ரீவியஸ் லெக்சர், அதாவது 1 hour பிஃபோர் நம்ம ஒரு லெக்சர் பார்த்தோம் இல்லையா? அதுல அந்த ஹெலிக்ஸ் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். M V naught sin theta divided by QB அப்படின்ற ஃபார்முலாஸ் பார்த்திருப்போம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். ஸோ மேக் நோட் ஆஃப் திஸ். ஓகே, மேக் நோட் ஆஃப் திஸ். ஓகேடா, இப்ப நம்ம இது வரைக்கும் ஒரு 4 கேட்டகரி பார்த்திருப்போம். சரியா? 4 கேட்டகரி 1 மார்க்ஸ், அதுல நிறைய கான்செப்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய 1 மார்க்ஸ்ல இருந்துச்சுடா. சரியா? இப்ப நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ் பார்க்க போறோம். இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் பெர்பெண்டிகுலர். ஓகே,
கவனி. when கவனிடா, velocity வந்து கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும் தான் acceleration 0 ஆகும். சரியா? velocity is here கவனி, here velocity depends on time. velocity get varies. சரி, அப்ப velocity vary ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா acceleration will be there. Okay, velocity vary ஆனிச்சு அப்படின்னா there will be acceleration. This acceleration is due to the electric field, that's all. Okay, acceleration is due to electric field. Okay, so listen. So only magnetic force க்கு மட்டும் தான் பார்த்தோம்னா, magnetic force மட்டும் எடுத்துட்டோம்னா speed remain constant. சில ஸ்பீட்ல எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. சேம் speed v sin theta throughout the entire path. Throughout the entire path, its horizontal component remains same, v naught sin theta. It will not change. Okay, here it is v naught வரும்டா. சரியா? v naught. Throughout the entire path, the v naught sin theta will not change because it is constant. Due to this, magnetic force will be there. Okay, but this v cos theta will not be. This is the initial case only. After that, if time increases, the velocity get increases. So velocity change ஆனிச்சு அப்படின்னா there will be an acceleration. Acceleration which is nothing but rate of change of velocity. Okay, fine. Now look at the case 2 when electric field and magnetic field are perpendicular to each other. What about the things அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். So I have drawn something. Okay வா? So it will change. Okay, something it will change according to the direction of field and electric field. கவனி, இப்போ நான் ஃபீல்ட் எப்படி எடுத்திருக்கேன் பாரு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be upwards. கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் upwards. இதுல நீ புரிஞ்சுக்க வேண்டியது இந்த கிராஃப் எல்லாம் கான்ஸ்டன்ட் கிராஃப் கிடையாதுடா. இப்போ என்ன ஃபீல்ட் வந்து நான் அப்வர்ட்ல எடுத்திருக்கேன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நான் இது டவுன்வர்ட்லயும் எடுத்துக்கலாம்ல. கொஸ்டின்ல உனக்கு டவுன்வர்ட்லயும் கொடுக்கலாம்ல. ஸோ அது உனக்கு மேட்ரு. இப்போ இந்த கேஸ்க்கு நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, ஃபீல்ட வந்து அப்வர்ட்ல எடுத்திருக்கேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தோம்னா அவுட்வர்ட்ல எடுத்திருக்கேன். கரெக்டா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் அவுட்வர்ட். Magnetic field is outward. Outward means z plus z direction. சரி, plus z direction. Field, electric field பார்த்தா அப்படின்னா this is plus y direction. ஓகேவா? So ரெண்டு perpendicular, mutually perpendicular because z axis and y axis are mutually perpendicular axis. கரெக்டா? ஸோ அதெல்லாம் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கேஸ்க்கு சரியா நான் எடுத்திருக்க டைரக்ஷனுக்கு உள்ள கிராஃப்ஸ் தான் இங்க வரைஞ்சிருக்கேன். சரியா? parabolic graph. All the paths are parabolic path only. Okay, all the paths are parabolic path only. Now listen how to find it is a parabolic path, whatever it may be. So just listen. Look at into it. So this is a positive charge. I am taking a positive charge. Okay, I am taking a positive charge, plus charge. It has a charge bq and mass bv. It is moving with the velocity v. Correct? It is moving with the velocity v. Okay, now find what is my magnetic field direction. Magnetic field direction கண்டுபிடிங்கடா. What is the direction of magnetic field? What is the direction of magnetic field? Magnetic field direction பாருங்க. கண்டுபிடி பார்க்கலாம். Magnetic field direction find out பண்ணுங்க யாரா கரெக்ட்டா. First வந்து velocity directionல வை. Curl your fingers towards the field. Curl your fingers towards the it looks like your thumb indicates downward. So அதுதான் இங்க வரைஞ்சிருக்கேன். சரியா? This is the magnetic force. கரெக்டா? ரைட் ஹேண்ட் வச்சு பாருங்கடா. ஐ கான் டூ நத்திங்டா. சரியா? விஷுவலா நான் என்னால இப்போ எதுவும் பண்ண முடியல. சரியா? அதுக்கு வேணா செப்பரேட் வீடியோ டைரக்ஷனுக்கு மட்டும் நான் கொஞ்சம் செப்பரேட் வீடியோஸ் ஒன்று பண்றேன். சரியா? அதுக்கு ஏதாவது பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. சரியா? ஃபர்ஸ்ட் உன் ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோ. வெலாசிட்டி டைரக்ஷன்ல ஃபிக்ஸ் பண்ணு. கேர்ள் டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, fine. So you will find it will be in the direction of minus j. It means downward direction la irukum. Seri adha minus j potiruken. Seri minus j mean it is downward direction. This is the magnetic force. Okay, so what about the electric field? Seri this is the positive charge. I am taking this is a positive charge. Appa what about the electric force paathom appadina? Electric force is upward because field direction la dhaan force irukum அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட்டா? So appa this is my electric force. அப்ப ரெண்டு பாருடா. இப்போ இந்த ரெண்டு கேஸ் there will be கேசஸ் என்னால பண்ண முடியும். இது ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், இல்ல எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஜாஸ்தியா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்ற கேசஸ் மட்டும் தான் நான் இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா, சரியா, இந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இதெல்லாம் ரொம்ப மொக்கடா, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? சோ இப்ப கவனி. சோ இதுதான் என்னோட ஃப்ரீ பாடி டயக்ராம். திஸ் இஸ் மை ஃப்ரீ பாடி டயக்ராம். ஒரு சார்ஜ் மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஒன்னு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இன்னொன்னு electric force. That's all. Okay, so now look at into the cases. First case, electric field is greater than magnetic field. Electric force is greater than magnetic force. Yes, sometimes அந்த force க்கு பதிலா field னு வந்துரும்டா.
கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? இது அதிகமாயிடுச்சுடா. சரி, இது அதிகமாயிடுச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகம், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கம்மி. அப்ப கண்டிப்பா அந்த சார்ஜ் இஸ் டிஃப்ளெக்டட் அப்வர்ட்ஸ். கரெக்டா? அந்த சார்ஜ் இஸ் டிஃப்ளெக்டட் அப்வர்ட்ஸ். ஸோ அதான் இருக்கு. திஸ் இஸ் மை ஸ்பீட் இல்லையா? திஸ் இஸ் மை ஹரிசாண்டல் ஸ்பீட் பிகாஸ் இட் மூவிங் இன் ஹரிசாண்டல் டைரக்ஷன், ரைட்? ஸோ அப்ப கவனி, திஸ் இஸ் மை நெட் ஃபோர்ஸ். ஓகே, அப்ப நெட் ஃபோர்ஸ் டைரக்ஷன் பார்த்தா அப்படின்னா இட் வில் பி மூவிங் இன் திஸ் டைரக்ஷன். கரெக்டா? திஸ் இஸ் மை நெட் ஃபோர்ஸ். கரெக்டா? So direction, this is the path is a parabolic path, parabolic upward. So a parabolic upward. Okay, so upon next thing is F is less than Fm. அதாவது Fm வந்து magnetic force அதிகமா இருக்குடா, electric force கம்மியா இருக்கு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அப்ப it will be deflected downwards. சரியா? This is a parabolic downward. Okay, parabolic downward. That's all. So third case வந்து ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா, if Fe which is equal to Fm, this is the path is a straight line. Remain undeflected. Okay, remain undeflected. Both the force will cancel each other, so the charge remain undeflected and moving with the constant speed of v. So I'm moving with the constant speed of v. So from this I obtained a relation QE which is equal to QVB. Correct? So from this QQ cancel, same charge lay up. What is my speed which is equal to electric field divided by magnetic field? Make note of this formula. இதுதான் இங்க எழுதிருக்கேன், மறுபடியும் சும்மா எழுதி காமிச்சேன்டா. சரியா? Fine. Sorry, a very important result. This result you will see in your books and whatever it may be, some material you have, you will see these results. Okay, fine. So what is the path that being get? This path is a straight line. Okay, this path is a straight line. That's all. Okay. Okay, fine. So next thing is cyclotron. Seriya, so wait for this cyclotron on the next class la discuss pannalam. Seriya, so now I am into the session. So next class will be, I will tell the next class timing tomorrow. Tomorrow next class timing is next class will be on tomorrow 3 p.m. சரியா? We have class tomorrow 3 p.m. will be the next class. Be ready. Okay, be ready guys. So உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? 3 o'clock class அப்படின்ற info pass பண்ணு. So tomorrow we have one more class. You will continue the cyclotron. Okay, cyclotron and some interesting problems, very conceptual problems. Morning I'm not free da. Tomorrow morning I'm completely busy, so that I couldn't able to conduct class tomorrow morning. Okay, tomorrow morning I couldn't able to conduct the class da, because I have some work. Seriya? So tomorrow class will be tomorrow 3 p.m. Make note of this. Tomorrow there will be 2 sessions will be there. Okay, almost we complete the magnetic force tomorrow. Okay, fine. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம், கான்செப்சுவல் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் படித்த கான்செப்ட்ஸ்லாம் திரும்ப ரீகால் பண்ணிகிட்டே இரு. அப்போ தான் மைண்ட்லேருந்து போகாது. சரியா? ரீகால் பண்ண தான் உங்கள் மைண்டில் அது செட் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட்ஸை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. சரியா? ட்ரை பண்ணாமல் இருக்காத, ட்ரை பண்ணு. ஓகே, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எனக்கு இப்போ சால்வ் பண்ணுறது பெரிய மேட்டரில், ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண 1/2 மணி நேரம் போயிடும். சரியா? ஸோ அது எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரியா? ஆனால் நீ ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணு வீட்டில் உட்காந்துட்டு. ஓகே, உன்ட்டு மெட்டீரியல் இருக்கும், கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கடா. ஓகே, ஸோ தேங்க்யூ, பை பை. see you in the next class. லைக் பண்ணிருங்கடா, ஷேர் பண்ணிருங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.